என் தங்கப்பிள்ளையே, இன்று இரவு 12 மணிக்குள் இந்த தாயானவள் உன் கண்களில் பட்டுவிட்டால் இந்த வராகியானவள் உன்னுடைய கனவில் தோன்றி பேசப் போகின்ற ரூபத்தினை நீ கண்டுகொள்வாய். எதனால் அம்மா இன்று உன்னோடு பேசப் போகின்றேன் என்று தெரியுமா? என் பிள்ளையே, நேற்று இரவும் சரி, இன்றும் சரி, நீ இந்த தாயானவள் என்னை நினைத்து எனக்கு செய்த பூஜையில் மனம் குளிர்ந்து அம்மா உனக்கு கனவில் தோன்றி காட்சி கொடுக்க ஆசைப்படுகின்றேன். அது மட்டுமல்ல, என் பிள்ளை என்னை கண்டுவிட்டால் இந்த வாழ்க்கையில் இருக்கின்ற பாதி பிரச்சனைகள் உன்னை விட்டு விலகி உனக்கு இந்த வாழ்க்கையின் மீது மிக பெரிய நம்பிக்கை வந்துவிடும். கஷ்டங்களை கொடுத்த வாழ்க்கை ஒரு நிமிட சந்தோஷத்தை இந்த வராகி மூலமாக உனக்கு கொடுக்கிறது என்றால் அந்த நொடி உன் வாழ்க்கையில் கிடைத்திருக்கின்ற அற்புத நொடிதானே. இனி எல்லாவற்றையும் இந்த வாழ்க்கையில் நாம் அடைந்து விடலாம் என்கின்ற மனமகிழ்ச்சியை உனக்கு அது கொடுத்து விடுமல்லவா? நான் உன் கனவில் தோன்றி பல முறை உன்னோடு பேச முயற்சிகள் செய்திருக்கின்றேன். ஆனால் உன்னுடைய மனது அங்கும் இங்கும் அலைபாய்ந்து கொண்டிருந்ததனால் உன் கனவில் வந்தது நான் என்பதனை உன்னால் சரியாக கணித்துவிட முடியவில்லை. எழுந்து பார்த்ததும் ஏதோ ஒன்று நம் கனவில் வந்தது நம்மால் சரியாக புரிந்து கொள்ள முடியவில்லை என்று நினைத்து கொண்டிருப்பாய். அது உன் அம்மா நான் தான் என்பதனை உனக்கு புரிய வைக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. இந்த தாயானவள் உன் கனவில் தோன்றுவதை நீ உணராமல் இருந்துவிடக்கூடாது. இத்தனை காலமும் இந்த அம்மா என்னை எப்படியாவது கண்டுவிட வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கின்ற என் பிள்ளை, இன்று அதனை நீ நிறைவேற்றி கொள்ள வேண்டும். அதற்கு முதலில் என் பிள்ளையினுடைய மனது இந்த வராகி என்னை நோக்கியதாக இருக்க வேண்டும். இந்த தாயானவள் என்னை மட்டுமே நீ நினைத்து கொண்டிருக்க வேண்டும். இந்த அம்மா உன்னுடைய கனவில் தோன்றுவது ஒன்றும் அத்தனை சாதாரணமான சாத்தியமான விஷயம் கிடையாது. அதையும் மீறி இந்த வராகி உன் கனவில் தோன்றுகிறேன் என்றால் என் பிள்ளை, நீ என் மீது கொண்டிருக்கின்ற உச்சபட்ச அன்புதான் அதற்கு காரணம். இன்று மங்கள செவ்வாய் கிழமையினுடைய இரவு என்பதனாலும் இந்த தாயானவள் சஷ்டியினுடைய இரவில் பஞ்சமியில் நீ எனக்கு செய்த பூஜைக்கு பலனாக உனக்கு காட்சி கொடுத்து உன்னை ஆசீர்வதிக்கப் போகின்றேன். என் பிள்ளைக்கு மனம் நிறைய வேண்டும். என் குழந்தையின் வாழ்க்கையில் இருந்த கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து இனிமேல் இந்த வாழ்க்கை உனதானதாக இருக்கும் என்ற நம்பிக்கை உனக்குள் வந்துவிட வேண்டும். எல்லாமே நம்முடைய நல்லதற்காகத்தான் நடந்தது என்பதனை நீ உணர்ந்து கொள்ளக்கூடிய தருணம் வந்துவிட வேண்டும். எத்தனை காலம்தான் இப்படி நாமும் கஷ்டத்திலே இருந்து கொண்டிருப்போம்? இனிமேல் நமக்கு விடிவு காலம் பிறந்து விட்டது. இந்த வராகி நம் கனவில் தோன்றிவிட்டால் இனி எல்லாம் நமக்கு நல்லதாகத்தான் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும். என் பிள்ளையே, மாற்றங்களும் திருப்பங்களும் வாழ்க்கையில் ஒரே நாளில் நடந்து விடாது. கொஞ்சம் கொஞ்சமாக உன் வாழ்க்கையில் ஏற்கனவே இவையெல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது. அதனால் இனிமேல் நீ அடையக்கூடிய விஷயங்கள் உனக்கு முழுமையான மனநிறைவை கொடுக்கக்கூடியதாக மட்டுமே இருக்கும் என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொண்டால் போதும். எத்தனை காலம்தான் நீயும் இந்த வாழ்க்கையில் அனுபவித்த வேதனைகளையும் கஷ்டங்களையும் பற்றி மட்டுமே சிந்தித்து கொண்டிருப்பாய்? உனக்கான சந்தோஷத்தை இந்த வராகி கொடுத்து விட வேண்டுமல்லவா? அம்மாவின் அன்பினை நீயும் புரிந்து கொள்ள வேண்டுமல்லவா? இந்த தாயானவள் எதற்காக நம்மோடு தினமும் பேசுகிறாள் என்பதற்கான காரணத்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா? அந்த காரணத்தை தான் இன்று உனக்கு நான் புரிய வைக்கப் போகின்றேன். இதற்கு முன் வந்த எத்தனையோ திதிகளில் அம்மா உனக்கு காட்சி கொடுப்பதாக சொல்லி இருக்கின்றேன். சிலருக்கு காட்சி கொடுத்து நல்ல மனநிலையையும் கொடுத்திருக்கின்றேன். பஞ்சமி திதி வந்துவிட்டால் என் பிள்ளைக்கு காட்சி கொடுக்க அம்மா முன் வந்து நின்று கொண்டிருப்பேன் அல்லவா? அதுபோலத்தான் இன்றும் உனக்கு நான் நல்ல வாக்கு தந்திருக்கின்றேன். நான் காட்சி கொடுக்க போவது எப்பொழுது, எப்படி, இதனால் உனக்கு என்ன அறிகுறிகள் தோன்றும், இனி உன் வாழ்க்கையில் என்ன
நடக்கும் என்பதனை எல்லாம் அம்மா உனக்கு தெளிவாக சொல்லிவிடுகின்றேன். என் பிள்ளையே, நீ நினைத்தது எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடத்திவிட வேண்டும், நடத்தி கொடுக்க வேண்டும் என்றால் நீ ஒன்றை மட்டும் முதலில் தெளிவாக புரிந்து கொள். எந்த ஒரு விஷயத்தையும் அடைய வேண்டும் என்று நினைத்துவிட்டு அல்லது தெய்வத்தை காண வேண்டும் என்று நினைத்துவிட்டு அதன் பிறகு உன்னுடைய மனதை அங்கும் இங்கும் அலைபாய விட்டு கொண்டிருக்க கூடாது. உன்னுடைய மனது அந்த விஷயத்தை பற்றி மட்டுமே சிந்தித்து கொண்டிருக்க வேண்டும். நான் நினைத்ததை நம்மால் அடைய முடியும் என்ற நம்பிக்கையோடு மட்டும்தான் நீ இருக்க வேண்டும். உன்னுடைய நம்பிக்கைதான் உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்ததை எல்லாம் கொண்டு வந்து உன் கைகளில் கொடுக்கப் போகின்றது. என் பிள்ளை, நல்ல நேரம் என்ற ஒன்று உன் வாழ்க்கையில் இருக்கிறதா என்ற சந்தேகம் பல நாட்களாகவே உனக்கு இருந்து கொண்டிருந்தது. ஆனால் இப்பொழுது உனக்கும் நல்ல நேரம் இருக்கின்றது என்பதனை நீ தெரிந்து கொள்ளக்கூடிய காலகட்டத்தில் தான் இருந்து கொண்டிருக்கின்றாய். வராகி கனவில் தோன்றிவிட்டால், இந்த வராகி உன் கண்களுக்கு காட்சி கொடுத்து விட்டால் அதன் பிறகு வேறென்ன சந்தோஷம் என் பிள்ளைக்கு வேண்டும்? இனி எல்லாமே உனக்கு நல்லது மட்டும்தான். நல்லதை நோக்கி மட்டும்தான் இனிமேல் நீ இந்த வாழ்க்கையில் சென்று கொண்டிருப்பாய். நடப்பதும் கிடைப்பதும் வாழ்க்கையில் எதிர்பார்த்ததாக இருக்கும் பொழுது அதை விட மகிழ்ச்சி வேறென்ன வேண்டும்? என் பிள்ளை, இந்த சூழ்நிலைகளை எல்லாம் முதலில் நீ சரியாக புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களை பற்றியும் தெளிவாக உணர்ந்து கொண்டு இன்று இந்த வராகி என்னை உன்னுடைய மனதிற்குள் தெளிவாக எண்ணிக்கொள். அம்மா, உன்னை இன்று நான் காண வேண்டும். நீ என் கனவில் வர வேண்டும். என் மனதிற்கு ஆறுதல் கொடுக்க வேண்டும். எனக்கு நீ இருக்கிறாய் என்பதனை நான் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு ஏற்றது போல என் கனவில் தோன்றி எனக்கு காட்சி கொடுத்து விடு தாயே என்று என் பிள்ளை என்னை மனதார வணங்கிவிட்டு நீ உறங்கச் செல்ல வேண்டும். மனதில் வேறு எந்த எண்ணங்களும் இருக்கக்கூடாது. எந்த ஒரு தேவையற்ற சிந்தனைகளும் உனக்கு இருக்கக்கூடாது. அப்படி இருக்குமாயின் நிச்சயமாக அம்மா உன் கனவில் தோன்றினாலும் அதை உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியாது. நான் தான் வருகிறேன் என்று தெரியாமல் நீ பயந்து எழுந்து விடுவாய். என் பிள்ளையே, அதன் பிறகு ஏதோ தீய சக்தி இருக்கின்றது, எனக்கு உறக்கம் வரவில்லை என்று நீதான் பயந்து கொண்டிருப்பாய். என் பிள்ளை, சரியான நேரத்தில் உன்னை காண வரும் பொழுது அதை நீ தவற விட்டு விடாதே. வராகி உன் வாழ்க்கையில் இருப்பதை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம். இதை நீ தவற விட்டுவிடக்கூடாது. விட்டுவிட்டால் அதன் பிறகு இப்படி ஒன்று நம் வாழ்க்கையில் நமக்காக நடந்தது என்பதனையே உன்னால் புரிந்து கொள்ள முடியாமல் போய்விடும். என் பிள்ளை, எல்லா நேரமும் உன் வாழ்க்கையில் உனக்கான நேரமாக இல்லை என்று வருந்தாமல் இனி வரப்போகின்ற ஒவ்வொரு நொடியும் இந்த வராகி உனக்கு கொடுக்கின்ற அன்பின் நொடி என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும். என் பிள்ளையே, இன்று இந்த வராகியானவள் உன் கனவில் தோன்றப் போகின்ற ரூபம் என்ன தெரியுமா? என் பிள்ளையே, நான் தோன்றப் போகின்ற ரூபமானது காட்டு பன்றியின் ரூபம். காட்டு பன்றியினுடைய ரூபத்தில் உன் கனவில் நான் இன்று ஓடி வருவேன். என் பிள்ளையே, நான் அப்படி ஓடி வருகிறேன் என்றால் உன் கஷ்டங்கள் எல்லாம் முடிந்து உன் வாழ்க்கையில் எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கப் போகிறது என்று அர்த்தம். அப்படி இல்லாமல் சாதாரணமாக உனக்கு நான் காட்சிகளை எந்த ரூபத்திலும் கொடுத்து விடுகிறேன் என்றால் நிச்சயமாக என் பிள்ளை இந்த வராகியின் அன்பை பெற்றிருக்கின்றாய் என்று அர்த்தம். யாருக்கு காட்டு பன்றியின் ரூபத்தில் ஓடி வருகின்றேனோ அவர்களுக்கு பிரச்சனைகள் களைந்து நல்லது நடக்கும். சாதாரணமாக தோன்றுகின்றவர்களுக்கு நிச்சயமாக இந்த வராகியினுடைய துணை இருக்கின்றது என்பதனையும் இனி வரப்போகின்ற பிரச்சனையிலிருந்து உன்னை காத்திடுவேன் என்பதனையும் நான் உணர்த்துகிறேன் என்று அர்த்தம். என் குழந்தைக்கு இந்த கனவு தோன்றும் நேரம் நிச்சயமாக உடலில் சிறு முழிப்பு தட்டத்தான் செய்யும். அதையும் தாண்டி என்னை நீ கண்டுவிட்டால் என் பிள்ளை, உன்னை விட மிக பெரிய சந்தோஷம் அடையக்கூடியவர்கள் வேறு யாரும் இருக்க முடியாது. சாதாரண காரியமல்ல, எளிதாக நடக்கக்கூடிய விஷயமல்ல. எல்லா தடைகளையும் தாண்டி கேட்கின்றவர்களுக்கு வராகி உடன் இருந்து ஆசீர்வதிப்பதை நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும். இனி உன் வாழ்க்கையில் நடப்பதையும் நீ உணர்ந்து கொள்வாய்.
ஒவ்வொன்றும் என்ன காரணத்திற்காக நடக்கின்றது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் இனி இந்த தாயின் அன்பு உன்னோடு நிறைந்து நிற்கும் என்பதை உணர்ந்து கொண்டு வராகி எனக்கு நன்றி சொல்ல நீ ஓடோடி வருவாய். அம்மாவை காண துடியாய் துடிப்பாய். நிச்சயமாக என் பிள்ளைக்கு அந்த நேரம் இந்த அம்மாவின் அன்பு உன்னோடு தான் இருக்கும் என்பதனையும் மறந்து விடாதே. என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.